வணக்கம் எல்லாரும். இன்னைக்கு எங்க வீட்டு கொலுவை பார்க்க போறீங்க. சிஎஸ்கே தர்பார்ல ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல என் கொலுவை ஒரு குவிக் ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க. தீபா, உங்கள் வீட்டு குழுவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பா. எங்க வீட்டு கொலுவோட தீம் வந்து வருஷம் ஒரு தீம் வைப்போம். இந்த வருஷம் எங்க தீம் வந்து வாகன வைபவம். ஸோ நீங்க படியில பாத்தீங்கன்னா எல்லா கடவுளும் ஒரு வாகனத்தோட இருப்பாங்க. நான் ரேர் வாகனங்களை மட்டும் உங்களுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். ஸோ 2வது படியில அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா கங்காதேவி, அவங்க வந்து அவங்களோட வாகனம் வந்து crocodile. அதே வரிசையில லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து கைலாய வாகனம், ராவணன் வந்து வாகனம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மக்களுக்கு தெரியாத வாகனங்களை மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். அப்புறம் அப்படியே இறங்கி 1 2 3 4வது படிக்கு இந்த கார்னருக்கு வந்தீங்கன்னா ஸ்கந்த மாதா. இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் நானி மாதிரி. ஸோ அவங்களோட வாகனம் பூனை, குழந்தைய பார்த்துக்கிறது தான் அவங்களோட சிறப்பான ஒரு அம்சம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பெருமாள் ஹனுமந்த வாகனம்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச வாகனங்கள் இருக்கும். கடைசி படிக்க வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். புஷ்பக விமானம் பண்ணியிருக்கோம். ராமரும் சீதையெல்லாம் இருக்கிற மாதிரி புஷ்பக விமானம். அது பக்கத்துலேயே ஹனுமான் தெரிவாரு. அவரோட வாகனம் ஒட்டகம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரான வாகனம்ங்கிறதுனால நான் பாயிண்ட் பண்ணுறேன். பட் இன்னைக்கு ஹைலைட்டாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு வாகனத்தோட கதையை உங்களுக்கு விஸ்தாரமாக சொல்ல போகிறோம். கெஸ் பண்ணியிருப்பீங்க ரங்கோலியை பார்த்து. நந்தி தான் அது. இது நீங்கள் போட்ட ரங்கோலியா? ஆமாங்க. ஓகே. ஸோ இது வந்து வருஷம் ஒரு ரங்கோலி தீமுக்கு தகுந்த மாதிரி போட ட்ரை பண்ணுவேன். இந்த தடவை நந்தியை நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணணுங்கிறதுனால நந்தி ரங்கோலி போட்டிருக்கோம். அப்படியே அவங்களோட நந்தியோட தீமு எடுத்ததுனால நந்தியோட கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கல்யாணம் செட் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு நந்திக்கு கல்யாணம் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எனக்கே அது வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கு. நந்திக்கு கல்யாணம்ங்கிறதே ஒரு புது கான்செப்ட் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தீபா. கண்டிப்பா. நந்தியோட கல்யாணம். ஸோ அவர் வந்து சுயம்பிகை அப்படிங்கிற ஒரு தேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுவும் யாரு முன்னாடி நடக்கலன்னா சிவன் பார்வதியே வந்து நடத்தி வைக்கிறாங்க. அத்தனை 30 கோடி தேவர்களும் வந்து அந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்றாங்க. இங்க பிள்ளையாரே நடத்தி வைக்கிறாரு ப்ரீஸ்டா இருந்து. ஸோ இந்த கல்யாணம் எங்க நடக்குதுன்னா திருமழப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க இப்போ போகும்போது உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். அந்த கதையோட சேர்த்து நந்திக்கு என்ன லெசன் சொல்லி தந்தாருன்னு சொல்லுவேன். அதோட சேர்த்து என்ன கிஃப்ட் வந்தது அந்த கல்யாணத்துக்கு அந்தந்த இடங்கள்லேருந்து. யூஸ்வலாக கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த சப்தபதினு ஒரு விசேஷம் நடக்குங்க. இந்த நெருப்பை சுற்றி 7 தடவை சுற்றி வருவாங்க. பட் சிவன் பார்வதி ஸ்பெஷலுங்கிறதுனால அவங்க வந்து நந்தி அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால 7 ஸ்தலங்களுக்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ முதல் ஸ்தலமாக சிவன் பார்வதி நந்தியை வந்து ஸ்தலம் 1 திருப்பழனம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ திருப்பழனம்ல என்ன கதை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, கதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பாடம் கற்றுக்கிட்டாருன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன கிஃப்ட் வந்துச்சுன்னு. கதை என்னன்னா சுச்சரித்தன் அப்படின்னு ஒரு சிறுவன், அவன் வந்து மரணத்தை மீண்டு வந்திருக்கான் இங்கே. அதுதான் அங்கே கதை. ஸோ இங்கே பாடம் என்னன்னா நமக்கு வந்து அசையா பக்தி இருந்துச்சுன்னா கடவுள் நமக்காக தோன்றுவார் அப்படிங்கிறது தான். இங்கேருந்து வந்த கிஃப்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். திருப்பழனம், பழம் அதுலேயே இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ கல்யாணத்துக்கு பழங்கள் இங்கேருந்து தான் வந்துச்சு. அப்புறம் 2வது இடம் அது வந்து திருச்சோற்றுத்துறை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஊரில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து ரொம்ப பெரிய பஞ்சத்தில் அடிபட்டதுனால சிவன்கிட்ட போய் வேண்டினோடனே சிவன் ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுக்குறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெல்லும் பயங்கர அமோகமாக விளைய ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து தான் கல்யாணத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, பாத்திரங்கள் எல்லாம் வந்துச்சு. இங்கே என்ன வந்து பாடம் கற்றுக்கிட்டாருன்னா உடம்பை சுத்தி பண்ணுறதுக்கு நமக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ மனசை சுத்தமாக வச்சுக்க பக்தி ரொம்ப முக்கியம்னு சொல்லித்தராரு. அப்படியே 3வது இடத்துக்கு வந்தீங்கன்னா அதுதான் வந்து திருவேதிக்குடி. இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு. அந்த வேதங்கள் வந்து ஒரு தடவை அசுரர்கள்லாம் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்போ மத்ஸ்ய அவதாரத்தில் மகாவிஷ்ணு அவங்களை மீட்டு கொண்டு வர்றாரு. ஆனாலும் அவங்க அர்த்தமெல்லாம் அனர்த்தமாக செஞ்சு நிறையா பண்ணிட்டாங்க. அதனால திருப்பி அவங்கள குழந்தைக ரூபத்தில் இந்த வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த உடனே அவர் திரும்பியும் வேதங்களை மறுபடியும் நல்லா வந்து கொண்டு வந்து மக்களுக்கிடையே சேர்த்துருக்காரு. ஸோ இங்கே கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதமே அவ்வளோ ஹம்பிளாக எவ்வளோ பண்ணுறச்சு, நம்மளும் ரொம்ப ஈகோ இல்லாமல் ஹம்பிளாக இருக்கணுங்கிறது தான். இங்கேருந்து தான் கல்யாணத்துக்கு தேவையான ரித்விக்ஸு, ப்ரீஸ்ட்டு, புரோகிதர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா இது 4வது ஸ்தலம் திருக்கண்டியூர். இங்கே என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தீவிரமான சிவபக்தர் ஒருத்தர் இருக்காரு.
அவருக்கு வந்து ரொம்ப வந்து காளஹஸ்திக்கு வருஷம் பிரதோஷத்துக்கு அந்த பிரதோஷ காலத்துல போயிடுவாரு. போக முடியலன்னு இந்த தடவை நான் தீ குளிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரே அவர் அப்செட் ஆயிடுறாரு. அதனால அவர் வந்து சிவன்கிட்ட வேண்டவுடனே சிவன் உடனே அவருக்கு பெரிய புதையலை கொடுக்குறாரு. கொடுத்த உடனேயும் தானும் வந்து காளஹஸ்தி போயிட்டு அந்த ஊரையும் ரொம்ப செழிப்பா ஆக்கிட்டாரு அவரு. இந்த ஊர்ல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கடவுள்கிட்ட போய் முறையிடலாம் அப்படிங்கிறது தான். இங்கேருந்து தான் கல்யாணத்துக்கு தேவையான ஆபரணங்கள், நகைகள் எல்லாம் வந்துச்சு. அடுத்தது 5வது இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூந்துருத்தி. இங்க 2 கதை இருக்கு. ஒண்ணு வந்து இந்திரன் அவரோட சாபத்தை போக்கிக்கிறதுக்கு அவர் பெரிய ஒரு புஷ்ப வனத்தை இங்க கிரியேட் பண்ணிட்டார். அதனால தான் இங்க இருக்கிற சாமியோட பேரு வந்து புஷ்பவனேஸ்வரர். அவருக்கு பூஜை பண்ணி 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 அவர் பாவத்தை அவர் போக்கிட்டாரு. ஸோ கல்யாணத்துக்கு அங்கேருந்து தான் பூக்கள்லாம் வந்துச்சு. இன்னொரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே திருஞான சம்பந்தர் வந்திருக்காரு அந்த கோவிலுக்கு. ஆனால் அவர் அப்பர் வந்து அவர் குரு, அவர் நடந்த பாதையில் கால் வைக்க மாட்டேன்னு வெளில நின்னதுனால நந்தியே விலகி நிற்பார். ஸோ இதுக்கு என்ன பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பக்தி இருந்தால் நம்ம பெண்டு பண்ணி போகிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்தது திருநெய்ஸ்தானம், 6வது ஸ்தலம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு தினம் வந்து ஒரு இடத்துல பால் சொரிஞ்சோடனே அந்த இடத்துல காலம்பரை பார்த்தா நெய்யாக மாறிடும். தோண்டி பார்க்கும்போது கீழே வந்து ஒரு சிவலிங்கம் கிடச்சிது. அவர் தான் நெய்யடியப்பர். அவர் வந்து என்ன இங்கே சொல்கிறோன்னா, நம்மளோட ஈகோவை வந்து நெய் மாதிரி உருக்கிடணும், அதை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். அங்கேருந்து தான் நெய்யெல்லாம் வந்துச்சு கல்யாணத்துக்கு. இது 7வது ஸ்தலம், கடைசி ஸ்தலம் திருவையாறில். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 பல்லக்கு இருக்கும் ரங்கோலி வடிவலத்தில். இந்த 7 சுவாமியும் ரங்கோலி அந்த பல்லக்கில் வராங்க. திரும்பியும் நந்தியோட கல்யாணம் அங்கே ரீஎன்ஆக்ட்மெண்ட் நடக்குது. இதில் வந்து கடவுள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களும் அதில் வந்து பங்கேற்றுருக்காங்க. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாசத்துல இந்த விசேஷம் பெரிய வைபவமாக கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் இந்த நந்தி கல்யாணத்தி. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சிஎஸ்கே தர்பாரோட ஆடியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க தீபா. ரொம்ப அழகாக உங்களோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. உங்கள் கூட ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக.